वाल्मीकि रामायणं किष्किन्धाकाण्डम् अध्यायम् 39 वानर सेना संख्या निवेदनम् वानर सेனைகளை கணக்கிட்டுச் சொல்வது एकोनचत्वारिंशः सर्गः 39வது सर्गम् वानर सेना संख्या निवेदनम् वानर सेனைகளை கணக்கிட்டுச் சொல்வது इति ब्रुवाणं सुग्रीवं रामो धर्मभृताम्बरः बाहुभ्यां सम्परिष्वज्य प्रत्युवाच कृताञ्जलिम् धर्मभृतां धर्मवान्களுக்குள் வரா உத்தமராகிய ராமः ஸ்ரீராமரிதி மேற்கண்டவாறு கிருத்தாஞ்சலிம் கைகூப்பிக்கொண்டு புருவாணம் மொழிகின்ற சுக்ரீவம் சுக்ரீவனே பாகுபியாம் இரு கரங்களாலும் சம்பரிஷ்வஜ்ய கட்டித் தழுவி பிரத்யுவாச்ச அவனுக்கு பின்வருமாறு பதிலுரைத்தார். தர்மவான்களுக்குள் உத்தமராகிய ஸ்ரீராமர் மேற்கண்டவாறு கைகூப்பிக் கொண்டு மொழிகின்ற சுக்ரீவனை இரு கரங்களாலும் கட்டித் தழுவி அவனுக்கு பின்வருமாறு பதிலுரைத்தார். यदिन्द्रो वर्षते वर्षं नत्तच्चित्रं भवेद्भुवि आदित्यो वा सहस्रांशुः कुर्याद्वित्तिमेरं नभः इन्द्रः इन्दिरन् भुवि பூமியில் வருஷம் மழையை வருஷத்தே பொழிகின்றான். சகசிராம்சுகோ ஆயிரம் கிரணனாகிய ஆதித்யா சூரிய பகவான் நபாகாசத்தை வித்திமீரம் இருளற்றதாக குறியாத் செய்கிறான். யத் இந்த தத்வா எதுவும் சித்திரம் பவேத்ன புதிதாய் வியக்கத்தக்கதன்று. இந்திரன் பூமியில் மழையை பொழிகின்றான். ஆயிரம் கிரணனாகிய சூரிய பகவான் ஆகாசத்தை இருளற்றதாக செய்கிறான். இந்த எதுவும் புதிதாய் வியக்கத்தக்கதன்று. சந்திரமா ரஷ்மிபிக் குர்யாத் பிருத்திவீம் சௌமிய நிர்மலாம் त्वद्विधो वापि मित्राणां प्रीतिं कुर्यात् परन्तप. सौम्ये अपा चंद्रमा चंदिरन रश्मिभिः किरणங்களால் பிருத்திவீம் உலகை நிர்மலாம் பிரகாசிக்கிறதாய் குறியாத் செய்கிறான். பரந்தப சத்ருக்களை தவிர்க்கச் செய்கிறவனே அப்பேவா இப்படித்தான் त्वद्विदः உன் போன்றவன் மித்ராணாம் மித்திரர்களுக்கு பிரீத்திம் இஷ்டமானதை குறியாச் செய்வார். அப்பா சந்திரன் கிரணங்களால் உலகை பிரகாசிக்கிறதாய் செய்கிறான். சத்ருக்களை தவிர்க்கச் செய்கிறவனே இப்படித்தான் உன் போன்றவன் மித்திரர்களுக்கு இஷ்டமானதை செய்வார். ஏதத்வைன தச்சித்ரம் பவேத்யத் சௌம்யே சோபனம் ஜானாம்யஹம் த்வாம் சுக்ரீவ சததம் பிரியவாதினம். சௌம்யே அப்பா யத் எந்த ஏதத் சோபனம் இந்த நற்செயல் துவயி உன்னிடத்தில் பவேத் விளைந்திருக்கிறது என்ற தத் இது ந சித்திரம் வியக்கத்தக்கதன்று. சுக்ரீவ சுக்ரீவ துவாம் உன்னை அகம் நான் சததம் எக்காலத்திலும் பிரியவாதினம் ஹிதத்தையே சொல்லுபவனாக ஜானாமி நன்கறிவேன். அப்பா எந்த இந்த நற்செயல் உன்னிடத்தில் விளைந்திருக்கிறது என்ற இது
வியக்கத்தக்கதன்று. சுக்ரீவா, உன்னை நான் எக்காலத்திலும் ஹிதத்தையே சொல்லுபவனாக நன்கறிவேன். त्वत्सनाथ सखे संख्ये जेतास्मि सकलानरेन् त्वमेव मे सुहृन्मित्रं साहाय्यं कर्तुमर्हसि. सखे सखावे संख्ये போரில் त्वत्सनाथः உன்னை துணையாக கொண்ட நான் சகலான் எப்படிப்பட்ட அரீன் சத்ருக்களையும் ஜேதாஸ்மி தோற்கடிப்பேன். त्वम् एव நீதான் மே எனக்கு சுஹ்ருத் ஆபத்தில் உதவும் மித்திரன் சாயம் வேண்டிய உதவியை கர்த்தும் அருகசி செய்ய வேண்டும். சகாவே போரில் உன்னை துணையாக கொண்ட நான் எப்படிப்பட்ட சத்ருக்களையும் தோற்கடிப்பேன். நீதான் எனக்கு ஆபத்தில் உதவும் மித்திரன் வேண்டிய உதவியை செய்ய வேண்டும். ஜஹாராத்மவிநாசாய வைதேஹீம் ராக்ஷசாதமஹ வஞ்சயித்வா தோ பௌலோமீம் அனுஹ்லாதோ யதாசசேம். அனுஹ்லாதன் என்ற அசுரன் பௌலோமீம் புலோமனின் புதல்வியாகிய ஷசீம் இந்திராணியை வஞ்சயித்வா வஞ்சித்து திருடிச் சென்றது. யதாத்தோ எவ்வண்ணமே அவ்வண்ணமே ராக்ஷசாதமஹ ராட்சச பதராகும் அவன் ஆத்மவிநாசாய தனது அழிவு காரணமாய் வைதேஹீம் ஜானகியை ஜார திருடியிருக்கிறான். அனுஹ்லாதன் என்ற அசுரன் புலோமனின் புதல்வியாகிய இந்திராணியை வஞ்சித்து திருடிச் சென்றது. எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ராட்சச பதராகும் அவன் தனது அழிவு காரணமாய் ஜானகியை திருடியிருக்கிறான். அச்சேராத்தம் வதிஷ்யாமி ராவணம் நிஷேதைஷரைः பௌலோம்யா பித்தரம் திருப்தம் சதக்ரத்துரிவாரிஹாம். தம் ராவணம் அந்த ராவணனை அச்சிராத் சீக்கிரமே நிஷிதைஹி ஷரைஹி கூறிய பாணங்களால் அரிஹா சத்ரு சம்ஹாரகனாகிய சதக்ரது இந்திரன் பௌலோம்யாக இந்திராணியினது திருப்தம் தலை கொழுத்த பித்தரம் தந்தையை இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே வதிஷ்யாமி துன்புறுத்த போகிறேன். அந்த ராவணனை சீக்கிரமே கோரிய பாணங்களால் சத்ரு சம்ஹாரகனாகிய இந்திரன் இந்திராணியினது தலை கொழுத்த தந்தையை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே துன்புறுத்த போகிறேன். ஏதஸ்மின்னந்தரே சைவ ரஜஸ்ஸமபிவர்த்தத உஷ்ணாம் தீவ்ராம் சஹஸ்ராம்சோச்சாதயத் ககனே பிரபாம். ஏதஸ்மின்னந்தரே இதே சமயத்தில் ரஜஹா பூதூளி ககனே ஆகாயத்தில் சஹஸ்ராம்சோஹோ சூரிய பகவானது உஷ்ணாம் ச உஷ்ணமானதும் தீவ்ராம் ஏவ கடுமையானதுமான பிரபாம் ஒளியை சாதயத் மறைத்து கொண்டு சமபீவர்த்தத நிறைந்து கிடந்தது. இதே சமயத்தில் பூத்தூளி ஆகாயத்தில் சூரிய பகவானது உஷ்ணமானதும் கடுமையானதுமான ஒளியை மறைத்து கொண்டு நிறைந்து கிடந்தது. திஷப்பரையா குலாச்சாசன் ரஜசா தேன மூர்ச்சிதாः சசால ச மஹி சர்வா சைலவன காணனா. தேன அந்த ரஜசா தூளியால்
திசக ச திக்குகள் எல்லாம் பரியாகுலாக எங்கும் நிறைந்தவைகளாய் மூர்ச்சிதாக மூடுண்டவைகளாய் ஆசன் ஆயின சைலவன காணனா மலைகளையும் வனங்களையும் சோலைகளையும் உள்ளிட்ட மயி பூமி சர்வாச்ச எல்லாமும் சச்சால நடுங்கிற்று. அந்த தூளியால் திக்குகள் எல்லாம் எங்கும் நிறைந்தவைகளாய் மூடுண்டவைகளாய் ஆயின மலைகளையும் வனங்களையும் சோலைகளையும் உள்ளிட்ட பூமி எல்லாமும் நடுங்கிற்று. ததோ நகேந்திர சங்காஷைஸ்தீக்ஷ்ணதம்ஷ்ட்ரைர்மஹாபலைः கிருத்ஸ்னா சஞ்சாதித பூமேரசங்க்யேயை ப்ளவங்கமைः. பூமியே பூமி கிருத்ஸ்னா எல்லாமும் ததா அப்பொழுது நகேந்திர சங்காஷைகி இமயமலையை நிகர்த்தவர்களும் தீக்ஷ்ண தம்ஷ்ட்ரைகி கூரிய பற்களை உடையவர்களும் மகாபலைகி மகாபலவான்களுமான அசங்கியைகி கணக்கிறந்த ப்ளவங்கமைகி வானரர்களால் சஞ்சாதிதா நிறைந்ததாயிற்று. பூமி எல்லாமும் அப்பொழுது இமயமலையை நிகர்த்தவர்களும் கூரிய பற்களை உடையவர்களும் மகாபலவான்களுமான கணக்கிறந்த வானரர்களால் நிறைந்ததாயிற்று. நிமேஷாந்தர மாத்ரேண ததஸ்தைர்ஹரியூதபைः கோட்டிசதவ்ருத்தைश्चैव பிரச்சன்னா காமரூபிபிः. நிமேஷாந்தர மாத்ரேண ஏவ ஒரு நிமிஷத்திற்குள்ளேயே காமரூபிபிகி நினைத்த ரூபம் எடுக்கவல்ல கோட்டி சதவ்ருத்தைஹி பல கோடிகளால் சூழப்பட்டவர்களான தைஹி அந்த ஹரியூதபைஹி வானர சேனை தலைவர்களால் ததா அப்பொழுது பிரச்சன்னாச்ச பூமி மூடி கிடந்தது. ஒரு நிமிஷத்திற்குள்ளேயே நினைத்த ரூபம் எடுக்கவல்ல பல கோடிகளால் சூழப்பட்டவர்களான அந்த வானர சேனை தலைவர்களால் அப்பொழுது பூமி மூடி கிடந்தது. நாதேயை பார்வதேயைஷ சாமுத்ரைஷ மகாபலைः ஹரிபிர்மேக நிர்ஹ்ராதைர் அன்யைஷ வனவாசிபிः தருணாதித்யவர்ணைஷ शशिगौरैश्च वानरैः पद्मकेसरवर्णैश्च श्वेतैर्मेरुकृतालयैः कोटिसहस्रैर्दशभिः श्रीमान् परिवृतस्तदा वीरशतबलिर्नाम वानरप्रत्यदृश्यत श्रीमान् श्रीमाणुं वीरः वीरनुमान शतबलिः शतबली नाम என்ற வானரः வானரன் ததா அப்பொழுது நாதேயைஹி நதிகளில் வசிப்பவர்களும் பார்வதேயைஹி ச பர்வதங்களில் வசிப்பவர்களும் சாமுத்ரைஹி ச சமுத்திரங்களில் வசிப்பவர்களும் வனவாசிபிஹி வனங்களில் வசிப்பவர்களும் மேரு கிருத்தாலயைஹி மேருமலையை இருப்பிடமாய் கொண்டவர்களுமான ஹரிபிஹி ச வானரர்களாலும் அந்யைஹி மற்றுமுள்ள மகாபலைஹி மகாபலவான்களும் மேக நிர்ஹ்ராதைஹி மேகம் போல் கர்ஜிக்கின்றவர்களும் தருணாதித்ய வர்ணைஹி ச இளம் சூரியனது நிறமுடையவர்களும் சசி கௌரைஹி ச சந்திரனை நிகர்த்து பொன்னிறமானவர்களும் பத்ம கேசர வர்ணைஹி ச
தாமரை குஞ்சலத்தை நிகர்த்த வர்ணமுடையவர்களும் ஸ்வேதைகி வெளிரியவர்களுமான தசபிகி 10 கோட்டி சகசிரேகி 1000 கோடி கணக்கான வானரைகி வானரர்களால் பரிவிருத்தகா சூழப்பட்டவனாய் பிரத்யத்ருஷ்யத்த வந்து தோன்றினான். ஸ்ரீமானும் வீரனுமான சதபலி என்ற வானரன் அப்பொழுது நதிகளில் வசிப்பவர்களும் பர்வதங்களில் வசிப்பவர்களும் சமுத்திரங்களில் வசிப்பவர்களும் வனங்களில் வசிப்பவர்களும் மேருமலையை இருப்பிடமாய் கொண்டவர்களுமான வானரர்களாலும் மற்றுமுள்ள மகாபலவான்களும் மேகம் போல் கர்ஜிக்கின்றவர்களும் இளம் சூரியனது நிறமுடையவர்களும் சந்திரனை நிகர்த்து பொன்னிறமானவர்களும் தாமரை குஞ்சலத்தை நிகர்த்த வர்ணமுடையவர்களும் வெளிரியவர்களுமான 10,000 கோடி கணக்கான வானரர்களால் சூழப்பட்டவனாய் வந்து தோன்றினான். ததக்காஞ்சன சைலாபஸ்தாராய வீரியவான்பித அநேகைர்தச சாஹஸ்ரைः கோட்டிபிः பிரத்யத்ருஷ்யத. காஞ்சன சைலாபः பொன்மலையை நிகர்த்தவனும் வீரியவானுமான தாராயாக தாரையின் பிதா தந்தை தச சாஹஸ்ரைः 10,000 கணக்காகவும் கோட்டிபிகி கோட்டி கணக்காகவும் அநேகைகி பலரோடு ததா அப்பொழுது பிரத்யத்ருஷ்யத வந்து தோன்றினான். பொன்மலையை நிகர்த்தவனும் வீரியவானுமான தாரையின் தந்தை 10,000 கணக்காகவும் கோடி கணக்காகவும் பலரோடு அப்பொழுது வந்து தோன்றினான். ததா பரேண கோட்டினாம் சஹஸ்ரேண சமன்விதः பிதா ருமாயா சம்பிராப்தः சுக்ரீவஸ்வசூரோ விபுः மகாசாமர்த்தியசாலியும் சுக்ரீவஸ்வசுரः சுக்ரீவன் மாமனாருமான ருமாயாக உருமையின் பிதா தந்தை ததா அப்படியே அபரேன இதர கோட்டினாம் கோட்டிகளின் சஹஸ்ரேண 1000 சமன்விதக சூழப்பட்டவனாய் சம்பிராப்தக வந்து தோன்றினான். மகாசாமர்த்தியசாலியும் சுக்ரீவன் மாமனாருமான உருமையின் தந்தை அப்படியே இதர கோட்டிகளின் 1000 சூழப்பட்டவனாய் வந்து தோன்றினான். பத்மகேசர சங்காஷஸ்தருணார்க்க நிபானனः புத்திமான் வானரஸ்ரேஷ்டः சர்வவானரசத்தமः அநீகைர் பகுசாஹஸ்ரைர் வானராணாம் சமன்விதः பிதா ஹனுமத ஸ்ரீமான் கேசரி பிரத்யத்ருஷ்யத. பத்மகேசர சங்காஷः தாமரை குஞ்சலத்தை நிகர்த்தவனும் தருணார்க்க நிபானனः இளம் சூரியனை நிகர்த்த முகமுடையவனும் புத்திமானும் சர்வ வானர சத்தமக வானரர்கள் எல்லோரிலும் உத்தமனும் வானர சிரேஷ்டக வானரர்களுக்கு தலைவனும் ஸ்ரீமானும் ஹனுமதா ஹனுமாரின் பிதா தந்தையுமான கேசரி என்ற வானரன் வானராணாம் வானரர்களின் பகு சாகஸ்ரேகி பல ஆயிரக்கணக்கான அநீகைகி சேனைகளோடு சமன்விதகா கூடியவனாய்
பிரத்யேத்ருஷ்யத்தை வந்து தோன்றினான். தாமரை குஞ்சலத்தை நிகர்த்தவனும் இளம் சூரியனை நிகர்த்த முகம் உடையவனும் புத்திமானும் வானரர்கள் எல்லோரிலும் உத்தமனும் வானரர்களுக்கு தலைவனும் ஸ்ரீமானும் அனுமாரின் தந்தையுமான கேசரி என்ற வானரன் வானரர்களின் பல ஆயிரக்கணக்கான சேனைகளோடு கூடியவனாய் வந்து தோன்றினான். கோலாங்கூல மகாராஜோ கவாக்ஷ பீம விக்ரமः விருத்தக்கோட்டி சஹஸ்ரேண வானராணாம் அதிருஷ்யத. பீம விக்ரமः அஞ்சத்தக்க வலி உடையவனும் கோலாங்கூல மகாராஜः முசுக்களுக்கு மகாராஜனுமான கவாக்ஷக கவாக்ஷன் வானராணாம் வானரர்களின் கோட்டி சகசிரேன 1000 கோடி கணக்கால் விருத்தகா சூழப்பட்டவனாய் அதிருஷ்யத்தை தோன்றினான். அஞ்சத்தக்க வலி உடையவனும் முசுக்களுக்கு மகாராஜனுமான கவாக்ஷன் வானரர்களின் 1000 கோடி கணக்கால் சூழப்பட்டவனாய் தோன்றினான். ருக்ஷாணாம் பீமவேகானாம் धूम्रशत्रूणि बर्हणः वृत्तकोटि सहस्राभ्यां द्वाभ्यां समभिवर्तत. शत्रूणि बर्हणः शत्रु संहारकणाय धूम्रः धूम्रन् भीम वेगाणां அஞ்சத்தக்க சக்தி கொண்ட ருக்ஷாணாம் கரடிகளினுடைய துவாபியாம் 2 கோட்டி சகசிராபியாம் 1000 கோடிகளால் விருத்தகா சூழப்பட்டவனாய் சமபி வர்த்தத்த வந்து சேர்ந்தான். சத்ரு சம்ஹார கணாகிய தூம்ரன் அஞ்சத்தக்க சக்தி கொண்ட கரடிகளினுடைய 2000 கோடிகளால் சூழப்பட்டவனாய் வந்து சேர்ந்தான். மகாச்சல நிபைர்ഘോரைः பனசோ நாம யூதபः ஆஜகாம மகாவீர்யே திஸ்ருபிः கோட்டிபிர்வృతः. மகாவீர்யः மகாவீரியவானான பனசக பனசன் நாம என்ற யூதபக சேனை தலைவன் மகாச்சல நிபைஹி பெரும் மலைகளை நிகர்த்து கோரையே பயங்கரமான திஸ்ருபிகி 3 கோட்டிபிகி கோட்டிகளால் விருத்தகா சூழப்பட்டவனாய் ஆஜகாம வந்து சேர்ந்தான். மகாவீரியவானான பனசன் என்ற சேனை தலைவன் பெரும் மலைகளை நிகர்த்து பயங்கரமான 3 கோடிகளால் சூழப்பட்டவனாய் வந்து சேர்ந்தான். நீலாஞ்சன சயாக்காரோ நீலோ நாமாத யூதபः अदृश्यत महाकायः कोटिभिर्दशभिर्वृतः. நீலாஞ்சன சயாக்காரः கருத்த அஞ்சன மலையை நிகர்த்த மகாகாயः பெரும் உடலை உடையவனும் யூதபக சேனை தலைவனுமான நீலக நாம நீலன் என்பவன் தசாபிகி 10 கோட்டிபிகி கோட்டிகளால் விருத்தகா சூழப்பட்டவனாக அத அப்பொழுது அதிருஷ்யத்தை வந்து தோன்றினான். கருத்த அஞ்சன மலையை நிகர்த்த பெரும் உடலை உடையவனும் சேனை தலைவனுமான நீலன் என்பவன் 10 கோடிகளால் சூழப்பட்டவனாக அப்பொழுது வந்து தோன்றினான். ததக்காஞ்சன சைலாபோ கவயோ நாம யூதபः ஆஜகாம மகாவீர்யः கோட்டிபிः 5भिर्वृतः.
ததா பிறகு காஞ்சன சைலாபா பொன்மலையை நிகர்த்தவனும் மகாவீரியவானும் யூதபா சேனை தலைவனுமான கவயா நாம கவயன் என்பவன் பஞ்சபிகி 5 கோட்டிபிகி கோட்டிகளால் விருத்தகா சூழப்பட்டவனாய் ஆஜகாம வந்து சேர்ந்தான். பிறகு பொன்மலையை நிகர்த்தவனும் மகாவீரியவானும் சேனை தலைவனுமான கவயன் என்பவன் 5 கோடிகளால் சூழப்பட்டவனாய் வந்து சேர்ந்தான். தரிமுகश्च பலவான் யூதபோऽभ्याययौ तदा वृत्तकोटिसहस्रेण சுக்ரீவம் சமோபஸ்திதः. பலவானும் யூதபா சேனை தலைவனுமான தரிமுகன் என்ற வானரன் கோட்டி சகசிரேன 1000 கோடியால் விருத்தகாச்ச சூழப்பட்டவனாகவே ததா அப்பொழுது அப்யாயயௌ வந்து சேர்ந்தான். சுக்ரீவனை சமுபஸ்திதா அணுகி நின்றான். பலவானும் சேனை தலைவனுமான தரிமுகன் என்ற வானரன் 1000 கோடியால் சூழப்பட்டவனாகவே அப்பொழுது வந்து சேர்ந்தான். சுக்ரீவனை அணுகி நின்றான். மைந்தश्च द्विविधश्चोभावश्विपुत्रौ महाबला कोटिसहस्रेण வானராணாமத்ருஷ்யதாம். மகாபலவான்களும் அஸ்வி புத்திரோ அஸ்வினி தேவதைகளின் புதல்வர்களுமான மைந்தகாச்ச மைந்தன் என்பவனும் த்விவிதகாச்ச த்விவிதன் என்பவனுமான உபௌ இருவர்களும் வானரர்களின் கோட்டி சகசிரேன 10,000 கோடியோடு அத்ருஷ்யதாம் தோன்றினார்கள். மகாபலவான்களும் அஸ்வினி தேவதைகளின் புதல்வர்களுமான மைந்தன் என்பவனும் த்விவிதன் என்பவனுமான இருவர்களும் வானரர்களின் 10,000 கோடியோடு தோன்றினார்கள். கஜश्च பலவான் வீரः கோட்டிபிஸ்திஸ்ருபிர்வ்ருதः ஆஜகாம மகாதேஜாः சுக்ரீவஸ்ய சமீபதः. மகாதேஜாः மகாபராக்கிரமசாலியும் பலவானும் வீரனுமாகிய கஜாச்ச கஜன் என்பவனும் திஸ்ருபிகி கோட்டிபிகி 3 கோடிகளால் விருத்தகா சூழப்பட்டவனாய் சுக்ரீவனது சமீபதா சந்நிதிக்கு ஆஜகாம வந்து சேர்ந்தான். மகாபராக்கிரமசாலியும் பலவானும் வீரனுமாகிய கஜன் என்பவனும் 3 கோடிகளால் சூழப்பட்டவனாய் சுக்ரீவனது சந்நிதிக்கு வந்து சேர்ந்தான். ருக்ஷராஜோ மகாதேஜா ஜாம்பவான் நாமதः கீர்த்திபிர்தசபிப்ராப்தः சுக்ரீவஸ்யேவ ஸ்திதः. மகாதேஜாः மகத்தான ஆற்றலுடையவரும் ருக்ஷராஜः கரடி மன்னரும் சுக்ரீவனது வசே ஆளுகையில் ஸ்திதராயிருந்தவரும் நாமதः பெயரால் ஜாம்பவான் என்று நாம பெயர் பெற்ற அவர் தசபிகி 10 கோட்டிபிகி கோட்டிகளோடு பிராப்தகா வந்து சேர்ந்தார். மகத்தான ஆற்றலுடையவரும் கரடி மன்னரும் சுக்ரீவனது ஆளுகையில் இருந்தவரும் பெயரால் ஜாம்பவான் என்று பெயர் பெற்ற அவர் 10 கோடிகளோடு வந்து சேர்ந்தார்.
रोमन्वान् नाम विक्रान्तो वानरो वानरेश्वरम् आययौ बलवांस्तूर्णं कोटिशतसमावृतः विक्रान्तः पराक्रमशालियुं बलवान् बलवानुमान रोमन्वान् नाम என்ற வானரः வானரன் கோட்டிசதசமாவிருத்தः 100 கோடியால் சூழப்பட்டவனாய் வானரேஸ்வரம் வானர மன்னனை தூர்ணம் விரைவில் ஆயையோ வந்து அடைந்தார். பராக்கிரமசாலியும் பலவானுமான ருமன்வான் என்ற வானரன் 100 கோடியால் சூழப்பட்டவனாய் வானர மன்னனை விரைவில் வந்து அடைந்தார். ततः कोटि सहस्राणां सहस्रेण शतेन च पृष्ठतो नो गतप्राप्तो हरिभिर्गन्धमादनः गन्धमादनन् என்பவன் கோட்டி சஹஸ்ராணாம் 1000 கோடிகளின் ஹரிபிகி வானரர்களால் சத்தேன 100 கணக்காகவும் சகஸ்ரேன ச 1000 கணக்காகவும் பிருஷ்டதா பக்கலில் அனுகதா பின்தொடர்ந்து வரப்பட்டவனாய் ததா அப்பொழுது பிராப்தகா வந்து சேர்ந்தான். கந்தமாதனன் என்பவன் 1000 கோடிகளின் வானரர்களால் 100 கணக்காகவும் 1000 கணக்காகவும் பக்கலில் பின்தொடர்ந்து வரப்பட்டவனாய் அப்பொழுது வந்து சேர்ந்தான். ततः पद्म सहस्रेण वृत्त शंकुशतेन च युवराजोऽङ्गदप्राप्तः पितृतुल्य पराक्रमः तந்தையை நிகர்த்த பராக்கிரமசாலியும் யுவராஜः இளவரசுமான அங்கதன் शंकुशतेन 100 லட்சம் கோடியாலும் பத்ம சஹஸ்ரேன ச 100 கோடி கோடியாலும் விருத்தா சூழப்பட்டவனாய் ததா அப்பொழுது பிராப்தகா வந்து சேர்ந்தான். தந்தையை நிகர்த்த பராக்கிரமசாலியும் இளவரசுமான அங்கதன் 100 லட்சம் கோடியாலும் 100 கோடி கோடியாலும் சூழப்பட்டவனாய் அப்பொழுது வந்து சேர்ந்தான். ததஸ்தாராத்யுதிஸ்தாரோ ஹரிர்பீம பராக்கிரமः பஞ்சபிர்ஹரி கோட்டிபிர் தூரத்த பிரத்யத்ருஷ்யத. தாராத்யுதி நக்ஷத்திரம் போன்ற ஒளி கொண்டவனும் பீம பராக்கிரமः அஞ்சத்தக்க பராக்கிரமத்தை உடையவனுமான தாரகா தாரன் என்ற ஹரிவானரன் பஞ்சபிகி 5 ஹரி கோட்டிபிகி வானர கோட்டிகளோடு தூரத்தகா வெகு தூரத்திலிருந்து ததகா விடத்திற்கு பிரத்யத்ருஷ்யத்த வந்து தோன்றினான். நக்ஷத்திரம் போன்ற ஒளி கொண்டவனும் அஞ்சத்தக்க பராக்கிரமத்தை உடையவனுமான தாரன் என்ற வானரன் 5 வானர கோடிகளோடு வெகு தூரத்திலிருந்து அவ்விடத்திற்கு வந்து தோன்றினான். இந்திரஜானு கபிர்வீரோ யூதப பிரத்யத்ருஷ்யத एकादशानां कोटीनां ईश्वरस्ते समावृतः. वीरः वीरनुं யூதபः சேனை தலைவனும் ஈஸ்வரः பிரபுவுமான இந்திரஜானு என்ற கபிகி வானரன் ஏகாதசானாம் 11 கோட்டினாம் கோட்டிகளின் தைஹி அவர்களால் சமாவிருத்தக சூழப்பட்டவனாய்
பிரத்யதுஷ்யத வந்து தோன்றினான். வீரனும் சேனை தலைவனும் பிரபுவும் ஆன இந்திரஜானு என்ற வானரன் 11 கோடிகளின் அவர்களால் சூழப்பட்டவனாய் வந்து தோன்றினான். ததோரம்பஸ்த்வனுப்ராப்தஸ்தருணாதித்ய சந்நிபः அயோத்தேனாவிருத்தश्चैव சஹஸ்ரேண சதேன ச. தருணாதித்யே சந்நிபः இளம் சூரியனை நிகர்த்தவனான ரம்பஹா ரம்பன் என்பவன் சத்தேன ச 100 கணக்காகவும் சஹஸ்ரேண ச 1000 கணக்காகவும் அயோத்தேன ஏவ 10000 கணக்காகவும் ஆவருத்தக தோ சூழப்பட்டவனாகவே ததக அப்பொழுது அனுப்பிராப்தக வந்து சேர்ந்தான். இளம் சூரியனை நிகர்த்தவனான ரம்பன் என்பவன் 100 கணக்காகவும் 1000 கணக்காகவும் 10000 கணக்காகவும் சூழப்பட்டவனாகவே அப்பொழுது வந்து சேர்ந்தான். ததோ யோத்தபத்திர்வீரோ துர்முகோ நாம வானரः பிரத்யதுஷ்யத கோட்டிभ्यां द्वाभ्यां परिवृतो बली. ततः அதற்குப்பின் பலி பலசாலியும் வீரசூரனும் யூதபதி சேனை தலைவனுமாகிய துர்முகா துர்முகன் நாம வானரக என்ற வானரன் துவாபியாம் 2 கோட்டிभ्याம் கோட்டிகளால் பரிவிருத்தக சூழப்பட்டவனாய் பிரத்யதுஷ்யத வந்து தோன்றினான். அதற்குப்பின் பலசாலியும் சூரனும் சேனை தலைவனுமாகிய துர்முகன் என்ற வானரன் 2 கோடிகளால் சூழப்பட்டவனாய் வந்து தோன்றினான். கைலாச சிக்கராக்காரைர் வானரைர் பீம விக்ரமைः விருத்தக்கோட்டி சஹஸ்ரேன ஹனுமான் பிரத்யதுஷ்யத. ஹனுமார் கைலாச சிக்கராக்காரைः கைலாச மலையை நிகர்த்த உருக்கொண்டவர்களும் பீம விக்ரமைஹி அஞ்சத்தக்க பராக்கிரமசாலிகளுமான வானரைஹி வானரர்களால் கோட்டி சகசிரேன 1000 கோடி கணக்காக விருத்தக சூழப்பட்டவராய் பிரத்யதுஷ்யத வந்து சேர்ந்தார். ஹனுமார் கைலாச மலையை நிகர்த்த உருக்கொண்டவர்களும் அஞ்சத்தக்க பராக்கிரமசாலிகளுமான வானரர்களால் 1000 கோடி கணக்காக சூழப்பட்டவராய் வந்து சேர்ந்தார். நலச்சாபி மகாவீர்யः சம்ருதோ த்ருமவாசிபிः கோட்டிஷத்தேன சம்பிராப்தः சஹஸ்ரேண சதேன ச. மகாவீர்யः மகாவீரியவானாகிய நலஹ நளன் த்ருமவாசிபிஹி மரங்களில் வசிப்பவர்களால் கோட்டிஷத்தேன ச 100 கோடி கணக்காகவும் சஹஸ்ரேன அப்பி 1000 கணக்காகவும் சத்தேன ச 100 கணக்காகவும் சம்ருதக சூழப்பட்டவனாய் சம்பிராப்தக வந்து சேர்ந்தான். மகாவீரியவானாகிய நளன் மரங்களில் வசிப்பவர்களால் 100 கோடி கணக்காகவும் 1000 கணக்காகவும் 100 கணக்காகவும் சூழப்பட்டவனாய் வந்து சேர்ந்தான். ததோ ததே முக்கஸ்ரீமான் கோட்டிபிர்தசபிர்வ்ருதः சம்பிராப்தோ பீமதஸ்தஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனः. ஸ்ரீமானும் தஸ்ய அந்த மகாத்மனः மகாத்மாவான சுக்ரீவஸ்ய சுக்ரீவருக்கு அபிமதः இஷ்டனுமான ததிமுகः ததிமுகன் என்பவன் தசபிஹி
பார்த்து கோட்டிபிகி கோட்டிகளால் விருத்தகா சுழப்பட்டவனாய் ததகா பொழுது சம்பிராப்தகா வந்து சேர்ந்தான். ஸ்ரீமானும் அந்த மகாத்மாவான சுக்ரீவருக்கு இஷ்டனுமான ததிமுகன் என்பவன் 10 கோடிகளால் சூழப்பட்டவனாய் அப்பொழுது வந்து சேர்ந்தான். ஷரபக் குமுதோ வஹ்னேர் வானரோ ரம்ஹா ஏவச்ச ஏதே சான்யே ச பகவோ வானரா காமரூபிணः ஆவ்ருத்யே பிருத்திவீம் சர்வாம் பர்வதாம்ச்ச வனானி ச யூதபாசமனுப்ராப்தாஸ்தேஷாம் சங்க்யா ந வித்யதே ஆகதாश्च விசிஷ்டாश्च பிருத்திவ்யாம் சர்வவானராः शरभः शरभन् कुमुदः कुमुदन् वह्निः च वह्नियुं रम्हः रम्मन् என்ற வானரஹா ஏவ வானரனும் ஏதே ச இவர்களும் பிருத்திவ்யாம் பூமியில் காமரூபிணக நினைத்த ரூபம் எடுக்கவல்ல விசிஷ்டாக பெரியோர்களான பகவஹா பல வானராக ச வானரர்களும் அந்யே மற்றுமுள்ள சாதாரண சர்வ வானராக ச வானரர்கள் எல்லோரும் சமனு பிராப்தாக கூடவே வந்த யூதபாக ச சேனை தலைவர்களும் பிருத்திவீம் உலகை சர்வாம் எங்கும் பர்வதாஞ்ச பர்வதங்களையும் வனானி ச வனங்களையும் ஆவருத்திய மறைத்து கொண்டு அகதாக வந்து சேர்ந்தார்கள். தேஷாம் அவர்களுடைய சங்கியா தொகை ந வித்யதே எண்ண முடியாது. சரபன் குமுதன் வன்னியும் ரம்மன் என்ற வானரனும் இவர்களும் பூமியில் நினைத்த ரூபம் எடுக்கவல்ல பெரியோர்களான பல வானரர்களும் மற்றுமுள்ள சாதாரண வானரர்கள் எல்லோரும் கூடவே வந்த சேனை தலைவர்களும் உலகை எங்கும் பர்வதங்களையும் வனங்களையும் மறைத்து கொண்டு வந்து சேர்ந்தார்கள். அவர்களுடைய தொகை எண்ண முடியாது. ஆப்ளவந்த ப்ளவந்தश्च கர்ஜந்தश्च ப்ளவங்கமாः அப்யவர்த்தந்த சுக்ரீவம் சூர்யம் அப்ரகணா இவ. ப்ளவங்கமாக வானரர்கள் ஆப்ளவந்தः குதித்து கொண்டும் ப்ளவந்தः ச கூத்தாடி கொண்டும் கர்ஜந்தः ச கர்ஜித்து கொண்டும் சுக்ரீவம் சுக்ரீவனை சூரியம் சூரிய பகவானை அப்ரகணாக மேக கூட்டங்கள் இவ போலவே அப்யவர்த்தந்த சூழ்ந்து கொண்டார்கள். வானரர்கள் குதித்து கொண்டும் கூத்தாடி கொண்டும் கர்ஜித்து கொண்டும் சுக்ரீவனை சூரிய பகவானை மேக கூட்டங்கள் போலவே சூழ்ந்து கொண்டார்கள். குர்வாணா பகு சப்தாம்ஷ பிரஹ்ருஷ்டா பலசாலினः शिरोभिर्वानरेन्द्राये सुग्रीवाय न्यवेदयन्. பலசாலினः பலசாலிகளாகிய அவர்கள் பிரஹ்ருஷ்டாக சந்தோஷமடைந்தவர்களாய் பகு சப்தான் பலவித சப்தங்களை குர்வாணாக ச இடுகின்றவர்களாய் வானரேந்திராய வானர மன்னனாகிய சுக்ரீவாய சுக்ரீவனுக்கு சிரோபிகி ன்யவேதயன் முடிகளை தாழ்த்தி நமஸ்கரித்து தெரிவித்துக் கொண்டார்கள். பலசாலிகளாகிய அவர்கள் சந்தோஷம் அடைந்தவர்களாய் பலவித சப்தங்களை இடுகின்றவர்களாய் வானர மன்னனாகிய சுக்ரீவனுக்கு முடிகளை தாழ்த்தி நமஸ்கரித்து தெரிவித்துக் கொண்டார்கள். அப்பரே வானரஸ்ரேஷ்டாः சம்யம்ய ச யதோச்சிதம்
सुग्रीवेण समागम्य स्थिता प्राञ्जलयस्तदा तदा அப்பொழுது அப்பரே மற்றுமுள்ள வானரசிரேஷ்டாக வானரோத்தமர்கள் சுக்ரீவேன சுக்ரீவரை சமாகம்ய அடைந்து யதோச்சிதம் விதிப்படி சம்யம்ய ச மரியாதை செய்து பிராஞ்சலயः அஞ்சலி ஹஸ்தர்களாய் ஸ்திதாக காத்து நின்றார்கள். அப்பொழுது மற்றுமுள்ள வானரோத்தமர்கள் சுக்ரீவரை அடைந்து விதிப்படி மரியாதை செய்து அஞ்சலி ஹஸ்தர்களாய் காத்து நின்றார்கள். சுக்ரீவஸ்த்வரிதோ ராமே சர்வாஸ்தான் வானரர்ஷபான் நிவேதயித்வா தர்மஜ்ஞः ஸ்திதः பிராஞ்சலிரப்ரவீத். தர்மஜ்ஞः தர்மஜ்ஞனான சுக்ரீவः சுக்ரீவன் त्वरितः காலதாமதம் செய்யாதவனாய் பிராஞ்சலிக்கு கைகூப்பி ஸ்திதः நின்று கொண்டே ராமே ஸ்ரீராமரிடத்தில் நிவேதயித்வா தெரிவித்துவிட்டு தான் அந்த வானரர்ஷபான் வானரோத்தமர்கள் சர்வான் எல்லோரையும் பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு ஆக்ஞாபித்தான். தர்மஜ்ஞனான சுக்ரீவன் காலதாமதம் செய்யாதவனாய் கைகூப்பி நின்று கொண்டு ஸ்ரீராமரிடத்தில் தெரிவித்துவிட்டு அந்த வானரோத்தமர்கள் எல்லோரையும் பார்த்து பின்வருமாறு ஆக்ஞாபித்தான். யதா சுகம் பர்வத நிர்ஜரேஷு வனேஷு சர்வேஷு ச வானரேந்திராः நிவேஷயித்வா விதிவத் பலானி பலம் பலஜ்ஞே பிரதிபத்துமீஷ்டே. வானரேந்திராः வானரோத்தமர்களே, பர்வத நிர்ஜரேஷு மலை அருவிகளிலும் சர்வேஷு ச எல்லா வனேஷு காடுகளிலும் யதா சுகம் சௌகரியப்படி பலானி சைன்யங்களை நிவேஷயித்வா தங்கி இருக்க செய்துவிட்டு பலஜ்ஞக தனது சைன்யத்தை அறிந்தவன் பலம் தனது சைன்யத்தை விதிவத் முறைப்படி பிரதிபத்தும் ஈஷ்டே பாதுகாக்க வேண்டும். வானரோத்தமர்களே, மலை அருவிகளிலும் எல்லா காடுகளிலும் சௌகரியப்படி சைன்யங்களை தங்கியிருக்கச் செய்துவிட்டு தனது சைன்யத்தை அறிந்தவன் தனது சைன்யத்தை முறைப்படி பாதுகாக்க வேண்டும். இத்யர்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே கிஷ்கிந்தா காண்டே 39 सर्गः।